வணக்கம் தமிழர்களே. இந்த பதிவு இந்தியாவில் இருக்கிற தமிழர்களுக்கானது. நீங்கள் எப்போ தான் உணர்வீங்களோ தெரியாது, இந்தியான்றது தமிழற்ற நாடு இல்லை. அது உண்மையிலே தமிழனை அடக்கி ஆளுகிற ஒரு ஆக்கிரமிப்பாளன் இந்தியான்றதை நீங்கள் எப்போ உணர்வீங்களோ தெரியல. ஏனெண்டா இந்து சமவெளி நாகரிகத்திலே பேசப்பட்ட மொழி தமிழி, ஆங்கிலத்தில் தமிழ் பிராமி என்றது. அப்போ அப்படி இருந்த தமிழனை இப்போ தென்கோடியில் உணர்ந்து வடக்கன் விட்டுருக்கிறார். இப்போ உங்களுக்கு அது உணர்வு இல்லை. நீங்கள் அதை புரியுறீங்களா இல்லையா தெரியல. அந்த அவ்வளவு தமிழனையும் இல்லாமல் ஒடுக்கி ஆக்குறது இந்த ஆக்கிரமிப்பாளன் தான், இந்த ஆரியன் என்று சொல்லப்படுற ஆக்கிரமிப்பாளன் தான். அவன் இன்னும் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கான், உங்களையும் சேர்த்து ஆண்டு கொண்டிருக்கிறான். உண்மையிலே நீங்கள் அந்த தமிழன் இருப்பை பாதுகாக்கணும், நிலப்படுத்தணும்னா நீங்கள் ஆக்கிரமிப்பாளன் இந்த வடக்கன் ஆரியன் சொல்லப்படுறவனை அடித்து விரட்டணும். இல்லாட்டி இப்போ முழுவாக தென் இந்திய கண்டம் முழுக்க இருந்த தமிழனை கடைசியில் தென்கோடில் விட்டுருக்கு. இனிமேல் தென்கோடிலேயும் இல்லாமல் போயிடும். கொஞ்ச நாளில் தமிழன் இல்லாமல் போயிடும். இப்போ மொரிஷியஸ் ரீயூனியனில் எப்படி தமிழ் கலைக்க முடியாமல் இருக்கிறாங்களோ அதை மாதிரி ஒரு நிலைமை வந்துடும். இப்போ ஹிந்தியும் இங்கிலீஷும் காய்ச்சி கொண்டிருப்பாங்க. நீங்கள் இன்னும் இந்தியா எங்கட நாடு என்று எப்போ அது நினைச்சு கொண்டு இருக்கிறீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு விமோச்சனம் கிடையாது. நீங்கள் விடுதலை அடையணும். அப்போ தான் தமிழுக்கு விடுதலை கிடைக்கும். அது இந்த ஏதோ காந்தி அஹிம்சை வழியில் போராடிட்டார், அதனால் நாங்கள் எல்லாரும் அஹிம்சை வழியில் தான் அதை போராடி விடணுமென்று நினைச்சு கொண்டு இருக்கிறீங்கள். இது ஒரு காலம் நடக்காது. காந்தி ஏதோ அஹிம்சை வழியில் போராடினதால மாற்றம் கிடைக்கல. காந்தி உண்மையிலே வெள்ளைக்காரனுக்காக வேலை செஞ்சது. அதனால் வெள்ளைக்காரன் ஓகே போவேக்கில் ஓகே அவன் தந்த ஒரு பிரதிநிதியாக ஒரு ஆக்களை அமர்த்திட்டு போனது. இந்தியான்ற அந்த துணை கண்டத்திலேயே தனக்காக வேலை செய்யறதுக்கு ஒரு ஆக்களை அமர்த்திட்டு போனது. காந்தி நேதாஜியில் சுபாஷ் சந்திர போஸை காட்டி கொடுத்தது. ஏன்னா அவர் என்ன உண்மையாக சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு போராடினவர். அந்த உண்மையான சுதந்திரம் சுபாஷ் சந்திர போஸால் போராடி வெட்டிருந்தா உண்மையாக இந்திய துணைக்கண்டம் பெருசாக நல்லா இருந்திருக்கும். ஆனால் அந்த உண்மையாக போராடினவனை வெள்ளைக்காரனுக்கும் விருப்பம் இல்லை. அப்போ காந்தி தான் அதை காட்டி கொடுத்து அவரை பிடிச்சி போட்டது. அப்போ இப்படி நடக்க நீங்கள் இன்னும் அந்த அஹிம்சை வழியில் தான் போராடி எதாவது பண்ண. இப்போ எத்தனையோ ஆர்ப்பாட்டம் செஞ்சுட்டீங்க. ஒன்று இல்லை ரெண்டு இல்லை. நான் நினைக்கிறேன் அது நீங்கள் எண்ணினா கூடிய ஒரு 1000 ஆர்ப்பாட்டம் செஞ்சுருப்பீங்க, 1000 மனு தாக்கல் செஞ்சுருப்பீங்க, 1000 அதிகாரிகளை போய் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் அது ஒன்றும் நடக்காது. ஏன்னா ஆக்கிரமிப்பாளன் அவன் தான். நீங்கள் ஆக்கிரமிப்பாளர்கிட்ட போய் கேட்டுக்கொண்டிருக்கீங்க எனக்கு நீதி தான் நியாயம் தான். அது நடக்காத காரியம் உண்டு. நீங்கள் உண்மையிலேயே உணரணும், இந்தியான்றது தமிழண்ட நாடு இல்லை, அது தமிழனுக்கான நாடு இல்லை.